ஆனா நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல் குழந்தை பிறந்துட்டாங்க. 2வது ஒரு மகன் பிறந்து தவறிட்டார் கொஞ்ச நேரத்திலேயே. அது இறைவன் செயல். நான் செஞ்ச ஏதோ ஜென்மத்தில கர்மான்னு தான் நான் நெனைப்பேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பிறப்பது கொஞ்சம் நான் ட்ரீட்மெண்ட் நெறைய எடுத்தேன். கொஞ்சம் அப்படியே பிளாக் இருக்கு, அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க. யூட்ரஸ்ல பிளாக் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது மழை வந்தது. அதுக்காக ஒதுங்கலாம் அப்படின்னு டி நகர்ல ஒதுங்கும் பொழுது, நடிகர் விவேக் இருக்கார் இல்லையா? அவங்களுடைய சகோதரி வந்து டாக்டர். அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எல்லாம் வச்சிருக்கேன். எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாரி பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க சொன்னாங்க, "அப்படிங்களா? வாங்க நான் ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, "இல்லீங்க. சூப்பரா இப்ப கரெக்ட்டா இருக்கு உங்களுக்கு யூட்ரஸ்ன்னு." எப்படி இது ஒரு இடத்துல காமிச்சுட்டு அப்பதான் வர்றோம். இவங்க கிளினிக்ல நுழையும்போது வந்து எப்படி அவங்க வந்து அப்படி சொல்றாங்க? சொன்ன உடனே இல்லீங்க. இது உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கட்டாயம் அப்படின்னு பாசிட்டிவ் அவங்க சொன்ன உடனே, குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொறந்திருக்கா. நல்ல கமலா செல்வராஜ் டாக்டர் கமலா செல்வராஜ் அவங்க தான் பார்த்து நல்லா அழகா குழந்தைய இது பண்ணாங்க.